அந்தர்பல்டி அடித்த புகழேந்தி மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் ஆதரவுகளையும் அதிமுக திரட்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. அதே போல சமீபத்தில் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருந்தார். அதிமுக அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கி இருந்தது. இன்னும் நிறைய அதிமுக நம்மை பிடித்த சனி என்பது ஒளிந்து விட்டது என கூட சொன்னதெல்லாம் நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திடீரென அந்தர்பல்டி அடித்திருக்கிறாராம் நமது புகழேந்தி அப்படின்னு சொல்லி இணையதளங்களிலே ஒரு தகவல் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் திமுக இணைந்தது பெரிய தப்பு செய்து விட்டார் என அவரது ஆதரவாளராக இருந்த புகழேந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். சேலத்தில் பேசிய அவர், ஓபிஎஸ் அண்ணா எத்தனை முறை அண்ணா என்று அழைத்திருப்பேன், அண்ணா அண்ணா என்று எத்தனை முறை அழைத்திருப்பேன், யார் வேண்டுமானாலும் போயிருக்கட்டும், நீங்கள் போயிருக்கலாமா என ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன்னை நம்பியிருந்தவர்களை ஓபிஎஸ் நடு ஆற்றிலே விட்டு விட்டார் எனவும் குற்றம் சாட்டியது மட்டுமில்லாமல் அதிமுகவிற்கு எதிரான பல வழக்குகளை தொடுக்க வைத்ததும் ஓபிஎஸ் தான். என்னுடைய பங்கு அதில் எதுவும் கிடையாது. ஓபிஎஸ்ஐ நம்பி போனதன் காரணமாகத்தான் நான் அந்த வழக்குகளை தொடுத்தேனே தவிர என்னுடைய தனிப்பட்ட முயற்சியின் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் எடப்பாடி பழனிசாமியின் மீதோ இரட்டை இலை சின்னத்தின் மீது தேர்தல் ஆணையத்திலோ நான் எந்த விதமான வழக்குகளையும் தொடுக்க கிடையாது. அதற்கு மாறாக ஓபிஎஸ் சொல்லித்தான் அனைத்து வழக்குகளையும் தொடுத்திருந்தேன். ஆனால் இன்று ஓபிஎஸ் திமுகவிலே இணைந்து விட்டார். ஆனால் எனக்கு திமுக இணைவதற்கு மனம் கிடையாது. ஒன்று இருந்தால் அதிமுக இருப்பேன், இல்லை என்றால் அந்த அரசியலை விட்டே ஓரமாக ஒதுங்கிக் கொள்வேன் என நமது புகழேந்தியர்கள் பேசியிருக்கிறார். இதற்கு முன்பாக நமது ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக இரட்டை இலை சின்னத்தின் வழக்காகட்டும், அதிமுக பொதுச் செயலாளர் வழக்காகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் என்பது நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டு அந்த வழக்குகளில் புறம் முக்கால்வாசி வழக்குகள் வெற்றியாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைந்துவிட்டு இனிமேலும் வழக்குகளை நடத்த முடியாது. இனிமேல் வழக்குகள் இருந்தாலும் வரக்கூடிய தீர்ப்பு என்பது அதிமுகவிற்கு தான் சாதகமாக வரப்போகிறது. ஏனென்றால் அங்கே தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என தெரிந்ததன் காரணமாகத்தான் நமது ஓபிஎஸ் திமுகவிலே ஐக்கியமாகிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் புகழேந்தி அவர்கள் நேற்றிடம் செய்தியாளர்கள் சந்திப்பில், அதுவும் சேலம் மாவட்டத்திலே செய்தியாளர்கள் சந்திப்பிலே, ஓபிஎஸ்ஐ நம்பித்தான் அனைத்தையும் செய்தேன், ஓபிஎஸ் சொல்லித்தான் நான் அனைத்தையும் செய்தேன் என அந்தர்பல்டி அடித்திருப்பது தற்சமயம் அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் புகழேந்தியும் மிக விரைவாக அதிமுகவுக்குள்ளே இணைவதற்குரிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதாவது நமது ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வெல்லமண்டி நடராஜன் ஆகட்டும், குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், இருவருமே நேற்று தினம் அதிமுகவிலே தன்னை மீண்டும் தாய் கழகத்தில் இணைத்திருக்காங்க. அதே போலதான் நமது புகழேந்திக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் பொறுத்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.